எப்பொழுது அமானியத்துக்கு மோசடி நடக்குமோ, அமானியத்துக்கு ஹியானத் நடக்குமோ, அந்த நேரத்தில் நீங்க கியாமத்துடைய நாளை எதிர்பாருங்கன்னு சொன்னாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கைஃப இதாஅத்துஹா, அமானிதம் மோசடி செய்யப்படுறா என்ன, எப்படி அமானியத்துக்கு மோசடி நடக்கும் என்று கேட்டபொழுது சொன்னார்கள், இதா உஸ்திதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹா, தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுமாக இருந்தால், தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படுமாக இருந்தால் அந்த நேரத்தில் நீங்க கியாமத்துடைய நாளை எதிர்பாருங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஃமினுடைய அடையாளம், வெற்றி பெறக்கூடிய முஃமின்கள் யார் என்பதை அல்லாஹ் சூரத்துல் முஃமினூன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதுல அல்லாஹ் சொல்லும் பொழுதோ பல விடயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அதுல ஒரு உண்மையான விசுவாசி, உண்மையான முஃமினத்தில இருக்க வேண்டிய மேலான பண்புதான் வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். முஃமின்கள், உண்மையான விசுவாசிகள் யார் தெரியுமா? அவர்கள் வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம், அவர்களுடைய அமானிதங்களை அவர்கள் சரிவர நிறைவேற்றுவார்கள், வாக்குறுதிகளை அவர்கள் சரிவர நிறைவேற்றுவார்கள், அமானியத்துக்கு மோசடி செய்ய மாட்டார்கள், வாக்கு கொடுத்தா வாக்குக்கு மாறு செய்ய மாட்டார்கள். இவர்கள்தான் உண்மையான முஃமின்கள், வெற்றிக்கு தகுதியானவர்கள், வெற்றி பெறுவதற்கு தகுதியான முஃமின்கள் இவர்கள்தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் முஃமினூன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இது முஃமின்களுடைய சிஃபத். வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க, ஒன்றை சொன்னாரு சரிவர நிறைவேற்றுவாங்க. இதுக்கு ஆப்போசிட், முஃமினுக்கு ஆப்போசிட் யாரு? முனாஃபிக். முனாஃபிகீங்களை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஹதீஸ்ல, இதா ஹத்தஸ கதப், பேசினா போய், வாயை திறந்தா போய், இதுவும் அமானியத்துக்கு மோசடி. நாவுடைய அமானிதம், அவர் நம்புறாரு, இவர் உண்மையை சொல்கிறாரு என்று சொல்லி நம்புறார், ஆனால் இவர் நாவை அசைச்சு பொய்ய உரைக்கிறார், இது அமானியத்துக்கு மோசடி, பொய் சொல்றது. இதா வஅத அக்லப், வாக்கு கொடுக்கிறாரு, நான் இப்ப தாரேன், இப்ப தாரேன், இப்படி தாரேன், இப்படி செய்யற, வாக்கு கொடுக்கிறாரு, ஆனா அவர் மாறு செய்கிறாரு, இதுவும் அமானியத்துக்கு மோசடி. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா சொன்னாங்க கான், நம்பப்படுகிறது அவருடைய பேச்சை வச்சு, அவருடைய வாக்குறுதியை வச்சு, அவருடைய நடத்தைய வச்சு, அவருடைய உடுப்ப வச்சு, அவருடைய பேச்சை வச்சு நம்புறாங்க. ஆனா ஒரு நம்பிக்கைக்கு துரோகம் செய்யறாரு, நம்பிக்கைக்கு துரோகம் செய்யறாரு. இன்னும் ஒரு ரிவாயத்துல இன்னும் ஒன்றை சேர்த்து சொன்னாங்க, வைதா ஃபாஸம ஃபஜர், முனாஃபிகீன்களிடத்துல இருக்கக்கூடிய மோசமான பண்புகள்ல ஒன்றுதான், ஒரு முஃமின் இருக்கக்கூடாத பண்புதான், அவருடைய ஏதாவது வாக்குவாதங்கள் வந்தா, ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்தா, அவருடைய நாவில் இருந்த அசிங்கமான வார்த்தைகள் வெளியாகும். உம்மாவில் பேசுவார், வாப்பாவில் பேசுவார், தூசணம் பாடுவார், அசிங்கமான வார்த்தைகளின் மூலமாக அவர் தூட்ட ஆரம்பிப்பார், பேச ஆரம்பிப்பார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தன்மைகள்ல ஒன்றிருந்தாலும் அவரிடத்துல நிஃபாக்குடைய அடையாளம் இருக்குது. இந்த தன்மைகள் யாரிடத்துல இருக்குதோ, வஇன் ஸல்லா வஸாம வஸஅம அன்னஹு முஸ்லிம், தொழுது நோன்பு பிடிச்சி தன்னொரு முஸ்லிம் என்று கருதின போதிலும் சரி, அவர் முனாஃபிக் ஹாலிஸ், சுத்தமான முனாஃபிக் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நம்முடைய வாக்குறுதிகள் எப்படி இருக்குது? நம்முடைய பேச்சை நம்பி எத்தனை பேரை ஏமாத்திட்டோம், எத்தனை பேருக்கு மோசடி செஞ்சிட்டோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய பேச்சை நம்பி சகோதரர்கள் நம்மகிட்ட பணம் தாராங்க, பணங்களே நம்முடைய பேச்சை நம்பி தாராங்க, நாங்க மோசடி செய்கிறோமா இல்லையா? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செக்குக்கு கொடுக்கிறோம், சொல்லுகிறோம் இந்த நேரத்தில் தார. சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று சிலர் எவ்வாறுண்டா, அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்தில் இவ்வளவு பணத்தை எனக்கு கொடுக்க முடியாது, இந்த நேரத்தில் இவ்வளவு பணம் என்னத்தை இருக்காது என்றால் இவருக்கு சாமான் எடுத்துக்கொள்ளணும், டேட்டை பின்னுக்கு போட்டா தரமாட்டாரு, அதனால முன்னுக்கு டேட்டை போடுறாரு, தாரேங்கிறாரு. இவர் நம்புறாரு, இவருடைய உடுப்பையும் இவருடைய பேச்சையும் இவருடைய இவைகளை வச்சு நம்புறார், அவர் மோசடி செய்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர்கள் மோசடிக்காரர்கள். அல்லாஹ் மன்னிக்கணும்.
குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் மிகவும் கண்டிச்சிருக்கிறான். இந்த விடயங்களை ரப்புல் ஆலமீன் கண்டிச்சிருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதத்தை நிறைவேற்றுவர்கள் அவர்களுக்கு நிகராக யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டப்பட்ட பெயரே அல் அமீன், அஸ்ஸாதிக், நம்பிக்கைக்குரியவர், உண்மை உரைப்பவர். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாலே 40 வயதுக்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹக்கான தீன முன்னுக்கு வைக்கும் பொழுதுதான் நபியை பார்த்து பொய்யர் என்றார்கள், சூனியக்காரர் என்றார்கள். எந்த விதத்திலே தான் தூற்ற முடியுமோ அந்த விதத்திலே தான் தூற்றினார்கள். ஆனால் ஏசினாங்க, பேசினாங்க. ஆனா அவர்களை விளங்கி வைத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நம்பிக்கைக்குரியவர் யாரும் இல்லை. அதனால தாங்க எங்கேயாவது செல்வதாக இருந்தால் வெளியில அவருடைய பணங்களை, அவருடைய பொருள்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொண்டு கொடுப்பாங்க. தூற்றிப்பாங்க. நேற்றைய தினம் முதல் நாள் தூற்றிப்பாங்க, ஏசிப்பாங்க. என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நம்பிக்கைக்குரியவர் யாரும் இல்லை என்கிறதை விளங்கி வைத்திருந்தார்கள். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹிஜ்ரத் செல்வதற்கு 2-3 தினங்களுக்கு முன்னாலே அதிகமான அமானிதங்கள் அவளத்தில் ஒப்படைக்கப்பட்டவைகள் எல்லாம் இருந்தது. செய்து சொன்னார்கள், உங்களுடைய அமானிதங்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வந்து அந்த நேரத்தில் கேட்டாங்க, என்ன நீங்க மக்கா விட்டு போறீங்களா, எங்களை விட்டு பிரிஞ்சு போறீங்களா? இவ்வாறான கேள்விகள் எல்லாம் கேட்டாங்க. என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அநியாயம் செஞ்சாங்க, அவ்வளவு மோசடி செஞ்சாங்க. எந்த விதத்திலே எல்லாம் துன்புறுத்தலுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்தினாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானியத்துக்கு மோசடி செய்யல, நம்பிக்கை துரோகம் செய்யல. எந்த அளவுக்குண்டா, ஹிஜ்ரத் போர் அந்த நாள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சொன்னார்கள், இந்த பார்சல், இந்த பை இன்னவருக்கு, இந்த பொருள் இன்னவருடையது, இந்த பொருள் இன்னவருடையது என்று சொல்லி ஒவ்வொரு அவர்களிடத்துல வீட்டுல ஹிஜ்ரத் போகும் பொழுதோ மற்றவர்களுடைய அமானிதங்கள் இருந்துச்சு, அதை சரியாக நிறைவேற்றி விடுங்க என்று சொல்லி தங்களுடைய படுக்கையில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வைத்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுடைய நேரத்தில் வெளியிலே சென்றார்கள். எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் உங்களுடைய விரோதிகள் وَإِمَّا تَخَافَنَّ مِنْ قَوْمٍ خِيَانَةً, நீங்க உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்க, வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறீங்க, இப்படி செய்யறேன், அப்படி செய்யறேன், இப்படி தருவேன், அப்படி தருவேன். அது அல்லாஹ் யுத்தத்தை வச்சு பேசுறான். அந்த இடத்துல நீங்க பயப்படுகிறீர்களா? மின் கௌமின், ஒரு கூட்டத்தார், ஹியானத்தன், உங்களுக்கு மோசடி செய்ய போறாங்க, உங்களுக்கு விளங்குது உள்ளால சூழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்க ஒரு யுத்தத்துக்கு தயாராகிறாங்க, இல்லாட்டி உங்களுக்கு மோசடி செய்ய போறாங்க என்றது விளங்கிட்டா நீங்க இப்படி இருக்கலாது. எப்படி? சரி, அவங்க செஞ்சா நாங்களும் பார்த்துக்கொள்வோம், எங்களுக்கு தெரியாதா வேற வழி, அவர் அப்படி வந்தா நாங்கள் இப்படி போவோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டோ இப்படி நினைக்கலாது. வாக்குக்கு கொடுத்துட்டோ அமானிதங்களை பொறுப்படுத்திட்டு இவ்வாறு அவர் நினைக்கலாது. குர்ஆன் சொல்லுதோ, ஏனென்றா இந்த அமானிதத்துடைய முக்கியத்துவத்தை, இதனுடைய மகத்துவத்தை உணர்த்துறதுக்காக ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். உங்களுக்கு விளங்குதா அவர்கள் உங்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள், உங்களோட விரோதமா நடந்து கொள்ள போறாங்க, நீங்க அவர்களுடைய ஏற்கனவே உடன்படிக்கை செஞ்சிருக்கிறீங்க, உதாரணத்துக்கு நாங்க இப்படி யுத்தம் செய்ய மாட்டோம், உங்களுக்கு எதிராக வாழ மாட்டோம் என்றெல்லாம் நீங்க உடன்படிக்கை செஞ்சிருந்தா பன்பித் இலைஹிம் அலா சவா, நீங்க அவர்களை கூப்பிட்டு சொல்லுங்க, நீங்க வாங்க, நான் உங்களோட உடன்படிக்கை செஞ்சிருந்தோம், இப்படிதான் செஞ்சிருந்தோம், ஆனா உங்களோட நடவடிக்கையில பார்த்தா மோசமாக இருக்குது, நாங்க உங்களோட செஞ்ச உடன்படிக்கையை முடிச்சிடுறோம், இதுக்கு பின்னால் அது இருக்காது என்கிறத கூப்பிட்டு நீங்க தெளிவா சொல்லிடுங்க. ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன், மோசடிக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், சூழ்ச்சிக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிடுவீங்க, அதனால அல்லாஹ் விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான். அதனால நீங்க அவங்கள கூப்பிட்டு சொல்லிருங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் ஏராளமான அமானிதங்கள் என்கிட்ட தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர் ரசூல் வ தகூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்க அல்லாஹ் ரசூலுக்கும் மாறு செஞ்சிராங்க,
லா தஹூனுல்லாஹ் வ ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு மோசடி செஞ்சாங்க. அல்லாஹ் ரசூலுக்கு மோசடி செய்யறா என்ன? சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கிறது. அல்லாஹ்வுடன் நாம் உடன்படிக்கை செஞ்சோம். என்ன உடன்படிக்கை? ரப்பல் ஆலமீன் எங்களோட செஞ்சான். நாங்க ஆலமுல் அர்வாஹ்ல இருக்கும் பொழுது ரப்பல் ஆலமீன் எங்களை பார்த்து கேட்டா, அலஸ்து பிரப்பிக்கும், அலஸ்து பிரப்பிக்கும், நான் அல்லவா உங்களுடைய ரப்பு? நாங்க எல்லாம் சொன்னோம், காலு பலா, காலு பலா, நீதான் எங்களோட ரப்பு யா அல்லாஹ் என்று சொன்னோம். அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக துனியாக்கு அனுப்பி இருக்கிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை விளங்கி அறிந்து என்னை வணங்குவதற்காக வேண்டி அன்று வேறு எதற்காகவும் படைக்கல. அங்க சொன்னோம், யா அல்லாஹ் நீதான் ரப்பு. அல்லாஹ் சோதிச்சு பார்க்கிறான். ரப்புடைய கட்டளையில் எடுத்து நடக்கிறோமா? அவனால விதியாக்கப்பட்ட தொழுகை, கடமையாக்கப்பட்ட தொழுகை, இதை பேணி தொழுகிறோமா? நோம்பு கடமையாகும் பொழுது அது சரியாக நோம்பு நோக்குறோமா? ஜகாத் கடமையான அது சரிவர நிறைவேற்றுறோமா? ஹஜ்ஜு கடமையான அது சரிவர நிறைவேற்றுறோமா? பெற்றோர்களோட நல்ல முறையில் நடக்கும்படி தீனுல் இஸ்லாம் சொல்லிருக்குது, அதுல நாங்க இவ்வாறு நடக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு தந்த அமானிதம், அல்லாஹ் தந்திருக்கிறான் எங்களுக்கு. இவைகளை இங்க சரியா செய்யணும், இதை சரிவர நிறைவேற்றணும். இதுக்கு மாறு செய்யறது, இதை உதாசீனம் செய்யறது, அவன் தடுத்தவைகளை செய்கிறது, இது அமானியத்துக்கு மோசடி. இந்த ஆயத்துக்கு கீழால முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறார்கள், ரப்பல் ஆலமீன் வானம் பூமி மீது இந்த அமானியத்தை சுமத்தினான். இன்ன அரதனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், நாங்க இந்த அமானியத்தை, இந்த தீன் இந்த அமானியத்தை வானத்தின் மீது சுமத்தினோம். இன்ன அரதனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால், பூமி மீது மலைகளின் மீது, ஃபஅபைனா யஹ்மில்னஹா, இவைகள் அவைகளை சுமக்க மறுத்துட்டது. வானம் சுமக்கேல, பூமி சுமக்கேல, மலைகள் சுமக்கேல. வஹமலஹல் இன்சான், மனிதனாகிய நாங்க சுமந்து கொண்டோம். இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆயத்துக்கு கீழால இதெல்லாம் எழுதுறாங்க. ஆக முக்கியமான அமானிதம் இது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாக்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது, அவன் விளக்கிய விளக்கல்கள் என்று தவிர்த்து கொள்றது, இதுக்கு மாற்றமான முறையில் நடக்கிறது. இது நாங்க தீனுக்கு செய்யும் மோசடி, இது தீனுக்கு செய்யும் மோசடி. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னார்களோ அவைகளை எடுத்து நடக்கிறது, விலகி நடக்க சொன்னது விலகி நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னாக்களை வாழ்க்கையில எடுத்து நடக்கிறது, இது அதனுடைய அமானிதம். இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை உதாசீனம் செய்யறோமா, அதுக்கு மாறு செய்யறோமா, அதை கேலி செய்யறோமா? சகோதரர்களே, இது அதுக்குரிய மோசடி. நான் ரசூலுக்கு செய்யும் மோசடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா ரலியல்லாஹு அஜ்மஈன் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு பாதுகாத்தார்கள், பேணி நடந்தார்கள். ஒரு தடவை சஹாபி வருகிறார்கள், அவருடைய மகன் தெருவிலே இருந்து பொடி கற்களை விரல்களை வச்சு சுண்டி விளையாடி கொண்டிருந்தார். பார்த்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. பொடி கற்கள் இந்த பெரும் விரலை வச்சு சுண்டுறது, இது ஒரு பறவையை வேட்டையாடாது, இது ஒரு பறவையை வேட்டையாட முடியாது, இதனால எந்த ஒன்று செய்ய முடியாது. மாறாக இது பல்ல உடைச்சிரும், பல்லில பட்டா, கண்ணில பட்டா கண் பார்வையை போக்கிரும், அதனால இதை இப்படி விளையாடவானான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க என்று சொல்லிட்டு போனான். ஒரு சில தினங்களுக்கு பின்னால பாக்குறாங்க, அதே மகன் அதை வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார். வந்து கேட்டாங்க, நான் அன்றைக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க இதை விளையாடவானாண்டு, ஏன் நீங்க விளையாடுனீங்க? வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக இதுக்கு அப்புறம் நான் உங்களோட கதைக்க மாட்டேன்டாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக இதுக்கு அப்புறம் நான் கதைக்க மாட்டேன்டாங்க. அந்த மகன் செஞ்ச பாவம் என்ன? தொழ மாட்டேன்னு சொன்னாரா? நோக்கு பிடிக்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்லாட்டி பாப்பாக்கு எதிர்த்து பேசினாரா? எந்த ஒன்று செய்யல. அவர் செஞ்சது என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானாம் என்று சொன்ன ஒன்றை சொன்னதுக்கு பின்னாலையும் அவர் செஞ்சாரு. இது ஒரு மோசடியாக கருதினார்கள் சஹாபாக்கள். இது மோசடி. நாங்க உள்ளத்துல கையை வச்சு பார்ப்போம் சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி சுன்னாக்களை எடுத்து நடக்கிறோமா, உதாசீனம் செய்யறோமா? இன்னும் ஒரு படி மேல போயிட்டாரு, கேலி செய்யக்கூடிய எத்தனை பேர்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் தடுக்குது. இது தொடர்ந்து சொல்லுதோ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனுல்லாஹ வர் ரசூல் வ தகூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். நீங்க கொடுத்த வாக்குறுதிகள், நீங்க விளங்கி அறிஞ்சு கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கு, இவைகளுக்கு மோசடி செஞ்சுறாங்க. தாரேன்னு சொன்னா கொடுக்கணும், இல்லையா அவரால் முடியுதுலையா, தலைமறையிலா, ஓடி ஒழிக்கலாம், இது மோசடி, இது ஹியானத். அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்ல கொடுக்க முடியாம இருக்க, நேரா போங்க, சொல்லுங்க, இப்படிதான் அவங்களுக்கு வாக்கு தன்மை, இப்ப தாரேண்டு, இப்படிலாம் வாரத்துக்கு இருந்துச்சு, இப்ப அது என்னால நம்ப கூட முடியல, இப்படி நடந்துட்டுது, எனக்கு ஒரு தவணை ஒன்று தாங்க, பேசி கேளுங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எப்படி நடக்கிறோம்? வாக்குறுதிக்கு மாறு ஒரு புறம், அவர் நம்மளை நம்பி தந்தாரு, நம்மளை தந்து கடன் தந்தாரு, கடன் எடுக்க சொல்ல நாளுக்கு மடிஞ்சு பேத்து கேட்கிறோம், நாளைக்கு மடிஞ்சு பேத்து நின்று கேட்டு எடுக்கிறோம். கடனை எடுத்ததுக்கு பிறகு கடன் கொடுத்தவர் நாளுக்கு மடிய வேண்டியாக்கி வர பார்த்து, வாக்குக்கு மாறு செய்யறது மாத்திரமல்ல, அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஏலமண்டா எடுத்து காட்டுங்க பாப்போம். மிச்சம் அதட்டினீங்கன்னா தெரியும் தானே, உங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எங்களுக்கு தெரியும், வெளியில விட்டுருவேன். அவர் அதட்டுறாரு, பயமுடுத்தாட்டுகிறாரு. சகோதரிகள், அநியாயம், இதெல்லாம் மோசடி. அல்லாஹ் மன்னிக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே.